அறிகுறிகள் முன்கூட்டி தெரிஞ்சிருந்தால் வரக்கூடிய இதே சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். உங்களுடைய கால்கள் வீக்கமாக இருக்கிறது, நீண்ட நாட்களாகவே கால் வீக்கமாக இருக்குது, அதோடு சேர்ந்து மூச்சு வாங்கக்கூடிய பிரச்சனையும் இருக்குன்னா இதயம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கை நகங்கள் வளைந்து ஸ்பூன் மாதிரியான ஒரு ஷேப்புக்கு மாறுபடுதுன்னா இங்கே உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது. இது நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தமான பிரச்சனையாக கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தோலில் மஞ்சள் சிவப்பு நிறத்தோடைய சில பொக்களங்கள் மாதிரி தென்பட்டுச்சுன்னா இது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதனால் கூட ஹார்ட் அட்டாக் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கால்களில் வலை மாதிரியான ஷேப்பில் உங்களை தோல் மாறுபடுது, அதுவும் நீல நிறத்தோடைய இல்லைன்னா பர்பிள் நிறத்தோடு காணப்படுதுனாலும் அங்கேயும் கொலஸ்ட்ரால் ஏதோ ஒரு பிளாக்கேஜை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். இரத்த குழல்களை பரிசோதனை செய்வது அவசியம். உங்களுடைய கை அடிக்கடி நீல நிறம் இல்லைன்னா பர்பிள் நிறமாக மாறுது, மறுபடியும் நார்மல் ஆகுது, இது அடிக்கடி ஏற்பட்டுச்சுனாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்க வேண்டும். உங்களோட கைகளில் இல்லை கால்களில் சில தடிப்புகள் ஏற்படுது, நீண்ட நாட்களாக இருக்குது, இது ரொம்ப வலியோடு கூடி இருக்குது அப்படின்னாலும் இதுவும் இதே சம்பந்தமான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். உஷாராக இருந்துக்கோங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்கள் உடம்புல தென்பட்டுச்சுன்னா முன்கூட்டியே பரிசோதனை செய்து இதே பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.